பரம்பொருள் தான் இறைவனின் சக்தி. அந்த சக்தி ஆண் என்றும் பெண் என்றும் கூட பேதமில்லை. ஏனென்றால் அது பொதுவான ஒரு கருப்பொருளாகும். அந்த சக்தியை மேனியில் தாங்கிய ஞானியர்கள் அவதார புருஷர்கள் பல. அவதார புருஷர்கள் வாழ்ந்து சென்ற அடையாளங்களையும் அவர்களுடைய நினைவுணர்வுகளையும் தெய்வீகமாக கருதி உலகமெங்கும் நாம் வணங்கிக் கொண்டிருக்கிறோம். அது மூலமாக நாம் பல பலன்களை இந்த உலகில் அனுபவித்துக் கொள்கிறோம். இதுதான் உண்மையான நிலைகளாகும். கடவுள் எல்லா ஆன்மாக்களும் கடவுளின் பிரதிநிதிதான். எல்லா ஆன்மாவிலுமே அவனுடைய சக்தி பதிவாகி இருக்கிறது. ஒரு பெரிய கற்கண்டை எடுத்து உடைத்து விட்டால், சிறு துளியை எடுத்து நாக்கில் வைத்தாலும் இனிப்பென்று சுவை ஒருபொழுதும் மாறப்போவதில்லை. ஆனால் அது அளவுக்கு தகுந்தார் போல் இனிக்கும் என்பது மட்டும்தான் விஷயமே தவிர, ஆனால் சுவை இனிப்பு என்பது மட்டும்தான் விஷயம். அதுபோல பரந்த இந்த பெரும் பரம்பொருள் எல்லா ஜீவன்களுக்குள்ளும் எல்லா தனிதங்களுக்குள்ளும் ஆன்மாவாக இருந்து கொண்டு இருக்கிறது. அதில் வலிமை வாய்ந்த தன்னுடைய ஆத்ம சக்தியை வலிமைப்படுத்திக் கொள்ளக்கூடியவர்கள் ஞானியர்கள், சித்தர்கள், யோகியர்கள் ஆவார்கள். பிட்டுக்கு மனுக்கு வந்து பிறம்படிப்பட்ட கதை என்று திருவிளையாடல் புராணத்திலே ஒரு தர்க்கம் உண்டு. பாண்டியமன்னனுடைய கட்டளைக்கு இணங்க வைகை நதி கரைபுரண்டு ஓடுகிற பொழுது அணை கட்ட வேண்டும், வீட்டுக்கு ஒரு ஆள் வந்து பணி செய்ய வேண்டும் என்று அருள் பணித்தார். ஆனால் அந்த சூழ்நிலையிலே ஒரு வயோதிய மூதாட்டி அவளுக்கு உதவி செய்திருக்க, அவளாலேயும் வீட்டுக்கு பணி செய்ய வெளியே போக முடியாது. அவளுக்கு பிள்ளைகளும் யாரும் இல்லை. மரத்தடியில் உட்கார்ந்து சொக்கநாதரை கும்பிட்டு, இதனே எனக்கென்று பணி செய்ய யாரும் இல்லையே, அரசனுடைய கட்டளையை என்னால் நிறைவேற்ற முடியாதே, எனக்கு உதவ வேண்டும் என்று சொல்லி கண்ணீர் ஒடித்தார். அங்கே சிவன் ஒரு கூலியாளாக மம்பட்டியை துணி கொண்டு, பாட்டி எனக்கு 10 நாட்கள் சாப்பாடு போடு, உனக்காக நான் வேலை செய்கிறேன்னு சொன்னார். எப்பா எனக்கு பிட்டு தான் அவிக்க தெரியும், வேற எந்த பொருளும் என்கிட்ட இல்லையப்பான். அதுவே கூடு, பரவாயில்லை, நான் சாப்பிட்டுக்கிறேன், பணி செய்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த பிட்டை எடுத்து சாப்பிட்டு வைகை நதி கரையில போய் மண் வெட்டியால மண்ணை வெட்டி கரை சேர்க்கிறதுக்கு உதவி செய்து கொண்டிருந்தார். அதில் சில குழப்பங்கள் சூழ்நிலைகள் நடந்திருக்கிறது. எல்லோரும் நேராக கரையை வைத்திருக்கும் பொழுது இவர் வைத்திருக்கும் கரையை வெட்டி ஆத்துக்குள்ள போடுற மாதிரி வெட்டிக்கிட்டு இருந்தார். என்ன நடக்கணும் பார்ப்போம் அப்படின்றதுக்காக. ஏன்னா அவர் நினைச்சா அந்த வெள்ளத்தையும் நிறுத்த முடியுங்கிற உண்மை அவருக்கு மட்டும்தான் தெரியும், வேற யாருக்கும் தெரியாது இல்லையா. ஆனாலும் மனிதன் என்ன உணர்கிறான் என்பதற்காக அந்த விஷயத்தை செய்து வந்து கொண்டிருந்தார். எல்லோருக்கும் கடினமான கோபம் வந்தோடனே நாங்கள் எல்லாம் கரையை திருத்தி வந்து கொண்டிருக்கோம், இவன் கரையை வெட்டி தண்ணீருக்குள்ள எறிகிறார் என்று சொல்லி சண்டை போட்டு அந்த மண்வெட்டிக்காரரை கொண்டு போய் அரசனுடைய அரண்மனை நிப்பாட்டியார். அப்படி நிப்பாட்டிய உடனே அரண்மனையில் பாண்டிய மன்னன் கேள்வி கேட்டார். என்னப்பா நீ ஆற்றுக்கரை வேலைக்கு சென்றாயாண்டார். ஆமா சென்றேன். வேலை பார்த்தாயா? பார்த்தேன். பின்ன இதன் மீது என்ன குற்றம் அப்படி என்று கேட்டார். அரசே நாங்கள் கரையை சீர்திருத்தி வைத்திருந்தோம், இவர் கரையை வெட்டி தண்ணீருக்குள்ள போட்டார் அப்படின்னு சொன்னார். மன்னவரின் கட்டளை என்னன்னு கேளுங்களா அரசேன்னு சொன்னாரு. யாரு வீட்டுக்கு மனுஷன் வந்து மன்னவரின் கட்டளை என்ன? ஆற்றங்கரையில வேலை பார்க்கணும். நான் எனக்கு தெரிஞ்ச வேலையை பார்த்தேன், அவங்களுக்கு தெரிஞ்ச வேலையை பார்த்தாங்க, நான் என்ன செய்வோம்னு சொன்னார். அரசனுக்கு கோபம் வந்துருக்கு. கோபம் வந்தோன்னா ஒரு பிரம்பை எடுத்து முதுகுல ஒரு அடி அடிச்சுட்டார். மண்வெட்டியாக வந்த சிவபெருமான் அவர் ஒருத்தருக்கு அடிச்சது பக்கத்தில் இருக்கும் அத்தனை ஒரு முதுகுலையும் வலிச்சது. அம்மா அப்படி சத்தம் போட்டாங்க எல்லாரும். அரசனுக்கே வலி இருந்துச்சு. என்னடா இவன் ஒருத்தர் அடித்தோம், எல்லாரும் முதுகுலையும் இந்த அடி விழுந்துருச்ச, எல்லாருக்கும் வலி ஆயிடுது, இது என்ன நடந்ததுன்னு பார்த்தா அங்கே சிவபெருமான் ஜெகஜோதியாக காட்சி அளித்தார். அதை திருவாதிரத்தில் ஒரு அருமையான ஒரு பாட்டை சொன்னார். திருச்சாளன் பதியம். கோயில் சுடுகாடு ஒரு புலித்தோ நல்லாடை, தாயுமினி தந்தையினி தான் தனியனாண்டி,
தாயுமினி தந்தையினி தான் தனியனே ஆனாரும் காயில் உலகனைத்தும் கற்கொழிய சாடலோ. அருமையா சொன்னார். சிவபெருமான் ஆங்காரமா பூலகத்துக்கு வந்து சுடுகாட்டிலும் பார்க்கல, கோயிலும் பார்க்கல, சுடுகாட்டில் கூட ஈசன் நர்த்தனம் ஆடிக்கொண்டிருந்தான். அதனால சொன்னார், அவன் விரும்பிப்பட்டு இருக்கக்கூடிய ஒரு இடத்துல சுடுகாடும் ஒன்றுதான். அதனாலதான் கோயில் சுடுகாடு, சுடுகாட்டையும் கோயிலாக கொண்டவன். கொல்லுகின்ற புலியின் தோலை நல்ல ஆடையாக அணிந்து கொண்டவர். அவனுக்கு தாயும் இல்லை, தந்தையும் இல்லை, தாந்தரியான அவன் ஒரு அனாதை. அவன் தாயும் இல்லை, தந்தை இல்லை என்று இருந்தாலும், அனாதையே ஆனாலும், அவன் காயில் உலகனைத்தும், காயில்னா கோபம், அவன் கோபித்தான்னா இந்த உலகமே கல்ல பொடியாக்கி சூடான மாதிரி தூக்கூடாது. அப்படின்னா என்ன அர்த்தம் சொன்னா, இந்த உலகத்துல எல்லாருடைய இடத்துலையும் பிரபஞ்சத்துல முழுக்க முழுக்க அவன் நிறந்திருக்கார். அவரால் முடியாத ஒண்ணு இல்லை, அவன் தான் கடவுள். இருப்பவன் இல்லாதவன், ஏழை பணக்காரன், நண்பன் பகைவன் என்ற நிலையில்லாமல் எல்லாருடைய உடற்குழு பூரண ஆன்மாவாக அவன் இருக்கிறான். அப்படிப்பட்ட பரம்பொருளாகியவனுடைய மனது வருத்தப்பட்டா அது எல்லாருக்கும் வருத்தமாக இருக்கும். அதனால்தான் அவன் முதுகுல பட்ட அடி எல்லாரும் முதுகிலையும் விழுந்துச்சு அப்படிங்கிறது அது விளக்கப்பட்டது. பிட்டுக்கு மண் தோன்ற காலை, அவர் முதுகுல பட்ட அடி எல்லாரும் முதுகிலையும் அந்த அடி விழுந்துச்சு. அதே மாதிரி குருமார்களுடைய உள்ளத்துக்குள்ள பக்தர்களுடைய எண்ணங்கள், பக்தர்களுடைய உணர்வுகள்லாம் சேமித்து குருவுடைய மனதுக்குள்ள ஒரு சின்ன ஒரு வருத்தம் ஒன்று இருந்துச்சுன்னா, யாரோ ஒரு பக்தனுடைய மனதுல வருத்தம் இருக்கு அப்படிங்கிறதா. தன்னை அறியாமலே குருவுடைய கண்ணுல கண்ணீர் வந்துச்சு அப்படின்னு சொன்னா, யாரோ ஒரு பக்தன் நம்மளை நினைத்து மெய்யுருகி கண்ணீர் உருகிருக்காங்க. ஏன் மெய்யுருகி இருக்கக்கூடிய பக்தனுடைய உள்ளமும் உணர்வும் அந்த குருவை வந்துச்சார். குரு எப்போ பார்த்தாலும் கொஞ்சம் தூங்குறது மாதிரி இருக்காருன்னா, யாரோ ஒரு பக்தன் தன்னை மறந்து தூங்குதான். புரியுதா? அப்ப இதுக்கு என்ன அர்த்தம்? குருவும் தன்னுடைய ஆன்மாவுக்குள் தன்னை வேண்டி இருக்கின்ற எல்லா பக்தர்களுடைய உணர்வுகளையும் மனங்களையும் தனக்குள்ளே ஈர்த்து கொண்டான் என்பதுதான் இந்த இடத்தில் ரொம்ப முக்கியத்துவமாக. குருவுக்கே அப்படின்னா குருவை படத்தை எம்பெருமானுக்கு எப்படி இருக்கும்? அப்ப அவருக்குள்ள நம்ம எல்லாரும் அடக்கம், சர்வமும் அடக்கம். நீல நீரம் வானுக்கும் கடலுக்கும் நீல நீரம். இது காதல் பாட்டுன்னு நீங்க நினைச்சீங்க, ஆனா உண்மை அப்படி இல்லை. வானமும் நீல நேரம் தான், கடலும் நீல நேரம் தான். திறந்திருக்கின்ற வெட்ட வெளியை உள்ளுணர்ந்து பார்த்தால் அதுவும் ஒரு மெல்லிய நீலம் நிறம் தான். இந்த நீல நிறம் தான் இந்த உலகம் முழுக்க நிறைந்து இருக்கு. அவன் தான் எம்பெருமான் நாராயணன். ஸ்ரீமன் நாராயணனுடைய நிறம் என்ன? கருநீல நிறம். இந்த விஸ்வமே அவன். ஆகையால் தான் அவனுக்கு விஷ்ணு மகாவிஷ்ணு என்று பெயர். விஸ்வம் என்றால் இந்த உலகம், இந்த உலகமே அவன் தான். அதனால்தான் அவர் உலகளந்த பெருமாளாக காட்சியளித்தார். பூலோகத்துல ஒரு காலம், ஆகாயத்துல ஒரு காலமாக அளந்து 3ஆம் அடிக்கு இடமெங்கேன்னு கேட்க மகாபலி சக்கரவர்த்தி என் சிரசை பிரதான தலையை 3ஆவது நேரம். அப்போ இந்த நீல நேரம்னு சொல்லுகிற ஒரு அடியால் பூமியும் மற்றொரு அடியால் உலகமும் அளந்து தன் மேனியே நீல நிறமா இருந்த காரணத்துக்கு என்ன அர்த்தம் அப்படி என்றால், இந்த உலகத்தையே காக்கின்ற ரட்சிக்கின்ற பரம்பொருள் மகாவிஷ்ணு ஆகும். அதனால அந்த மகாவிஷ்ணு ஒரு சக்தி கூட நம்ம எல்லாரும் அடக்கம். அப்ப அதுவும் இந்த உலகத்தை பாருங்க, எல்லாம் பறந்து நிற்கின்ற ஒரு பரம்பொருள் அந்த சக்தி. இப்படிப்பட்ட ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்க பார்க்கிற பொழுது மகான்களுடைய மனது, குருமார்களுடைய மனது, அவதார புருஷனுடைய மனது, அவங்களுடைய ஆத்மா எல்லாமே எல்லா பக்தர்களுடைய எண்ணங்கள், ஜீவனிக்கக்கூடிய உணர்வுகள், பிரபஞ்சங்களை புறாமே தன் உணர்வுகளால் தனக்குள்ளே புரிந்து கிரகரித்துக் கொண்டவர்கள் தான் மகான்களாக குருக்களாக இருக்கிறார்கள் என்பதுதான் அர்த்தம்.
இதுக்கு என்னெல்லாம் கிடையாது, குலம் கிடையாது, கோத்திரம் கிடையாது, ஜாதி கிடையாது, மதம் கிடையாது. இதுக்கு ஒன்னே ஒண்ணுதான் உண்டு, ஆத்ம சுத்தம். ஆத்ம சுத்தத்துக்கு ஒரே ஒரு அடிப்படை இருக்குது, மனசு. மனத்தை மட்டும் தள்ளி விட்டோம்னா எல்லாமே சரியாயிடும். ஒரு பொம்பளைக்கு தன்னுடைய பிள்ளை தவறி போயிட்டான், அதுல இருந்து நான் சோகுலாமலே இருக்கேன் ஐயா அப்படின்னு சொல்றான். விளக்கம் என்ன? பிள்ளை இறந்து போன ஒரு ஏக்கத்துல அவன் மனசு தாழ்ந்து போச்சு. பிள்ளை சோகலாம இருக்கும் பொழுது யாரோ செய்வன் வச்சிருப்பாங்களோ அப்படின்னு அவ எண்ணம். அது நம்மளை புரிஞ்சிருக்கும் போது அவளுடைய அறியான். ஆனா உண்மை என்ன அப்படின்னு சொன்னா, ஒரு பெரிய இழப்பை தாங்க முடியாம அவன் உள்ள தாழ்ந்து போனதால உணர்ச்சி, நரம்பு, மனம், சித்தம், அகங்காரம், ரத்தம் எல்லாமே இருந்துச்சு. சோர்வு தன்மைக்கு அவள் சோர்ந்துட்டான். அவளை தூக்கி நிறுத்தக்கூடிய ஒரே ஒரு சக்தி யார்கிட்ட இருக்குன்னு சொன்னா அவதார பசுவட்டி குருமார்கள் இருந்தார். அப்ப அவன் மனத்துல இருக்கக்கூடிய கவலையை தூர இருக்கணும், அந்த மாயையை விளக்கணும், அந்த மன ஆற்றலுக்கு ஒரு புதிய சக்தியை கொடுக்கணும், அவங்கள தூக்கி திறமை உள்ளவர்களாக நிலைநிறுத்தணும். அவன் தான் ஒரு குரு. புரியுதா? பிறர் மனதை அறிந்து நடப்பவன் குரு, பிறர் மன கவலையை தீர்ப்பவன் குரு, பிறர் மனதில் இருக்கின்ற ஒவ்வொரு வேதனைகளையும் தனக்குள்ளே எடுத்து அதை பகிர்ந்து அதை இல்லாமலாக்கி ஆத்மசக்தியால் எவன் ஒருவர் நிலைநிறுத்தி காட்டுகிறானோ அவன் குரு. அவன் தான் இறைவனின் மறுபகு. அந்த விஷயத்தை நம்ம கற்காயம் கோயில நிறைய நம்ம செய்திருக்கோம். எல்லா மக்களையும் தாங்கி பிடிச்சி நிறுத்தி தளராம நம்ம காப்பாற்றிக்கிட்டு இருக்கோம். நம்முடைய ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்க பார்த்தீங்கன்னா நம்ம குடிக்க கூடாதுன்னு சொல்றோம். அதை எல்லாரும் கேட்கணும். கற்காயம் கோயில்னாலே சரக்கு போடுவாங்க, இவர் என்னடா வித்தியாசமா குடிக்க கூடாதுன்னு சொல்றாங்க. ஆமா, நீ குடிக்க கூடாது, கண்டிப்பா மனிதன் குடிக்க கூடாது. வீடு இருக்காது, செருப்பு இருக்காது, புகையில போடாது, எதுவுமே செய்யாது. தவறான பொருள்கள் எந்த விஷயத்தையும் நீ அனுபவிக்கணும்னு விரும்பாத. உன்னை முழுமையாக நான் படைச்சு முழுமையாக உன்னை நிம்மதியாக வாழ வைக்கிறதுக்கு அந்த பூலகத்திலே படைச்சிருக்கேன். நீ எதுக்கு தப்பான விஷயங்களை செஞ்சு உன் தோல் எடுத்துக்கொண்டு உன்னை எடுத்துட்டு உன் குடும்பத்தையும் நீ ஏன் கெடுத்துக்கிட்ட? அதை செய்ய வேண்டிய அவசியமே இல்லை. அதனால நீ கற்பனை கோயிலுக்கு வாரியா, நீ ஒழுக்கம் உடையவனா வாயா, நீ நல்லவனா வா, நல்லவராகவே திரும்பிச்ச, உண்மை உள்ளவராக இரு, மெய்யடக்கம் கொண்டவராக இரு, எந்த ஒரு தீய பழக்கமும் இல்லாத நன்னெஞ்சம் படைத்தவனாக இரு. உன் மனதுக்குள்ள நான் என்னைக்கும் குடியிருப்பேன். நீ மாதிலான மனதா வச்சிருந்தா நானே அங்கே ஈசனாக வந்திருப்பேன். இது பகவான்கிட்ட கட்டளை. அதனால எல்லாரும் நம்ம மனதை சுத்தமாக்குவோம், ஆனந்தமாக்குவோம். மாதிலான மனதை ஈசன் கோயில் என்று உணர்த்து உயர்ந்து வாழ்வோம். நாராயணன்.